இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 யார் யார் சர்ப்ரைஸ் ரிட்டனாக வரப்போறா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 எப்போ நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ராயல் ரம்பிள் 2025 இந்தியானா போலீஸ்ன்ற இடத்துல பிப்ரவரி 1 அங்கே நடக்குது. நம்மளுக்கு பிப்ரவரி 2 டெலிகாஸ்ட் ஆகும். நம்ம பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த ராயல் ரம்பிளை பார்க்கலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிளில் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் யார் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா பிக்கி வந்து ரிட்டர்ன் வர போகிறார் அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பிக்கி வந்து ரிட்டர்ன் வந்து நியூ டேவை எலிமினேட் பண்ண போகிறார் அப்படின்ற மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. நியூ டேஸ் வந்து கோஃபி சேவியர் வுட்ஸையும் எலிமினேட் பண்ணி கெத்து காட்ட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் இன்ஜுரி, காலில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக கேரளா வைஸோட ஏற்பட்ட மேட்ச்சில் காலில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக வர முடியாமல் இருக்கிற ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ வந்து ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமருக்கு ஓரளவுக்கு சாத்தியமாக வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் NXTயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஜோ ஹென்றி TNAவுக்கும் போயிருக்காரு. TNAவில் NXTலையும் மாறி ஒர்க் பண்ணிக்கிட்டு ஜோ ஹென்றி இப்போ வந்து ராயல் ரம்பிளுக்கு WWE பக்கம் ரிட்டர்ன் வரலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக மெயின் ரோஸ்டர் பக்கம் அவர் அதிகபட்சம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ரிட்டர்ன் ரேண்டி ஆர்டன் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வர போறாரு, சர்வீஸ் சீரிஸ்க்கு வர போறாரு, அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ராவோட நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டேவுக்கு வர போறாரு அப்படின்ற ரூமர்லாம் வந்துச்சு. இப்போ ரேண்டி ஆர்டன் ஃபைனலாக வர போற ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஓரளவுக்கு அஃபிஷியல் மாதிரி தான் தெரியுது. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 ரேண்டி ஆர்டன் சர்ப்ரைஸ் என்ட்ரியில் ஒன்றா இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிட்டர்ன் வந்து சர்ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது. இவர் வருவாரா வரமாட்டார்ன்ற குழப்பமாக இருந்துச்சு. இப்போ வந்து இவர் வந்து வரப்போறாருன்ற ரூமர் அதிகமாக வருது. அதனால இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் 2025 நம்ம ராக்கோட ரிட்டர்ன் பார்க்கலாம். ராக் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ராயல் ரம்பிள் விளையாடுறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கோல்டுபெர்க்கோட ரிட்டர்ன். கோல்டுபெர்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கந்தரோட ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சி காரணமாக கோல்டுபெர்க் இந்த ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் வந்து கந்தர் கூட மோதுறதுக்கு அடுத்த ஃபியூடுக்காக இந்த ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் கொடுக்க போகிறான்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம ஃபைனலாக பிக்கெஸ்ட் ரிட்டனாக யாரை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர். கிட்டத்தட்ட பிராக் லெஸ்னர் WWEயில் வின்ஸ் WWEக்கு இருந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சது காரணமாக பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வரதுக்கு இப்போ அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அந்த ரிட்டர்ன் வந்து இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ராயல் ரம்பிளில் யார் ரிட்டர்ன் வரணும், உங்களோட ஃபேவரட் ரிட்டர்ன் யாராக இருக்கணுன்றதை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.